எல்லாருக்கும் வணக்கங்க. நான் கல்பனா காந்தி ஒன்று நம்ம மாடி தோட்டத்தில் ரொம்ப ஆசையாக வளர்த்துக்கிட்டு வர செடியில் முக்கியமான செடி இந்த மல்லிகை செடியும் ஜாதி மல்லி செடியும் தாங்க. இப்போ உங்ககிட்ட நான் வீடியோவில் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு 5 தொட்டியில் நம்ம வாங்கி வச்சிருக்கக்கூடிய மல்லிகை செடி தான். அதில் ஒரு செடி வந்து ஃபஸ்ட்டு வாங்கின அந்த ராமர் மல்லி, அடுக்கு மல்லி மாதிரி பெருசாக இருக்கிறது. அடுத்தது ஆன்லைனில் வாங்கின அந்த 8 லேயர் மல்லி, 2 மல்லி வாங்கியிருந்தோம். அதில் ஒரு மல்லி பட்டுடுச்சு, ஒரு மல்லி தான் இருக்குது. அந்த 8 லேயர் மல்லி ரீசெண்டாக ஒரு 3-4 பூவை கூட நமக்கு இப்போ பூத்துருச்சிங்க. சீசன் தொடங்குனதோ இப்போ நல்லா தளிர் வச்சுக்கிட்டு வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் நான் தண்ணி தேங்குற இடத்துல ஒரு மல்லி செடி வாங்கி வச்சுருந்தேன். அது சரியாக வளரலன்னு எடுத்துகிட்டு வந்து ரீபாட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இன்னும் 2 குண்டு மல்லி செடி. ஸோ 3 குண்டு மல்லிகை செடி, ஒரு 8 லேயர் செடி, ஒரு ராமர் மல்லி செடி நம்ம தோட்டத்தில் இருக்குதுங்க. இந்த செடியில் பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரியான உரங்களை தான் கொடுத்துக்கிட்டு வரோம் எல்லா செடிகளுக்கும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம கம்போஸ்ட் வீட்டில் தயாரித்த கம்போஸ்ட் கொடுத்தோம். அதுக்கப்புறம் கம்போஸ்ட்டோட இன்னும் கொஞ்சம் பொருள் இந்த வாழைப்பழத்தோல், முட்டைத்தோல், டீத்தூள், அப்புறம் இந்த வெந்தயம், கடுகு, வேர்க்கடலை, எள்ளு போல் அரைச்சி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் லிக்விட் ஃபர்டிலைசர்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாழைப்பூ கரைசலை கொடுத்தோம். அதுக்கப்புறம் மஸ்டர்ட் கேக், அதாவது கடுகு புண்ணாக்கு கரைசலையும் கொடுத்தோம். இதுக்கெல்லாம் வந்து இந்த குண்டுமல்லி செடி வந்து ஃபஸ்ட்டில் இருக்க குண்டுமல்லி செடி நல்லா தழைச்சி நிறைய பூக்களை கொடுக்குது. அதே மாதிரி அந்த இருவாச்சி மல்லியும் நல்ல பூக்களை கொடுக்குது. அதே மாதிரி தாங்க இந்த 8 லேயரும். ஆனால் இந்த 2 செடி இருக்குது பார்த்தீங்களா, நடுவில் இருக்க செடி வந்து மண் கலவை சரியில்லை போல இருக்குங்க. அதனால் என்ன உரம் கொடுத்தாலும் நம்ம தண்ணி ஊற்றினா கூட சரிங்க, மற்ற தொட்டியில் இருக்க மண்ணை பார்த்தீங்கன்னா நல்லா பொல பொலன்னு இருக்குது. அது தண்ணி ஊற்றினோன்னா மறுநாளே நல்லா வடிஞ்சு காஞ்சிடுது. ஆனால் இந்த 2 தொட்டியில் மட்டும் அப்படியே சாகியாக இருக்குது, ஈரமாகவே இருக்குது. சரி மண்ணை எடுத்து உட்காந்து பார்த்தேங்க. நான் பார்க்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, ஒரு களிமண் மாதிரி அந்த செம்மண் அதிகமாக இருக்கிறதால களிமண் மாதிரி நல்லா இறுக்கமாக பிடிச்சிருக்கு. அதனால் வேர் சரியாக விட்டு வளர முடியல. நம்ம என்ன தான் ஃபர்டிலைசர் கொடுத்தாலும் அதை வாங்கிட்டு ஒரு பூ 2 பூ அதால் முடிஞ்ச வரலாம் வளருது, மற்றபடி வளரலை. அதனால் அப்படியே முக்கால்வாசி மண்ணை வந்து வேரை டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுத்துகிட்டு இப்போ புது மண் கலவையை நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த மண் கலவை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆலோவேரா, ஆனியன் பீல்ஸு எல்லாம் போட்டு நல்லா மக்க வச்சுருக்கோம். அதனோட காய்கறி கம்போஸ்ட் வேஸ்ட்டையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபங்கிசைடு ஆட் பண்ணி கொடுத்தாச்சு. அதே மாதிரி தாங்க சாமந்தி செடி. போன வாரம் ஈவினிங் ஒரு நாள் இந்த மாதிரி தான் வந்து செடி நல்லா வளர்ந்துக்கிட்டு இருந்தது தான். ஆனால் வெயில் ஆரம்பித்ததும் கருக ஆரம்பிச்சிருச்சு பூக்கள் எல்லாம். அதை கம்ப்ளீட்டாக ப்ரூன் பண்ணிட்டேன். ப்ரூன் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது சரி ஒரு பிங்க் கலர் வந்து நம்ம சின்ன கட்டிங்ஸாக எடுத்து வச்சது நல்ல பெரிய செடியாகவே வளர்ந்துருச்சு, ஒரு வாட்டர் கேனில் வச்சது. அதே மாதிரி ரெட் கலர் கட்டிங்ஸையும் எடுத்து வச்சுருந்தேன், ஒரு ஆயில் கேன்லையும் ஒரு சின்ன பாட்டில் ப்ரௌன் பாட்டில் வச்சுருந்தேன். அதுவும் நல்ல பெரிய செடியாக வளர்ந்து பூக்கள் விடுறதுக்கு, மொட்டு வச்சு பூக்கள் வர்றதுக்கும் தயாராகிடுச்சு. சரி இது ஒரு பெரிய பாட்டில் மாற்றி வச்சா இதுவும் நல்ல பெரிய செடியாக வளரும்னு இந்த ரெட் கலர் சாமந்தியும் வந்து ஒரு கண்டெய்னர் எடுத்து மண் கலவையை போட்டு மாற்றி வச்சுட்டேங்க. மாதிரி நீங்களும் ஈஸியாக வளர்க்கக்கூடிய சாமந்தி, மல்லிகை, ஜாதி மல்லி செடியை வீட்டில் வளர்த்து பாருங்கள். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த சின்ன சின்ன நாற்று பார்த்தீங்களா, அதுவும் ஆன்லைனில் வாங்கின சாமந்தி நாற்று தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.